ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போற இன்ஃபர்மேஷன், திருமலைக்கு டைரக்டா போயிட்டு நம்ம ஆஃப்லைன்ல 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் எந்த வழிகள் எல்லாம் வாங்க முடியும், இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும், இத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எங்களால டிக்கெட் புக் பண்ண முடியல, திடீர்னு தான் தர்ஷன் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இந்த கேட்டகரியில உங்களுக்கு எந்த கேட்டகரி எலிஜிபிளா இருக்கோ அதுல நீங்க தாராளமா தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு சாமி பார்க்க போகலாம். தொடர்ச்சியா நம்மளோட சேனல்ல திருமலை தரிசனத்தை பத்தின அப்டேட் மட்டும் இல்லாம இந்த மாதிரி இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட் அதை புக் பண்றது எல்லாமே நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் எஸ்எஸ்டி டோக்கன் அப்டேட்டும் தர்ஷன் அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்ஸ் டெய்லியுமே அதுல நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்லைன் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் என்னென்ன இருக்கு, எப்படி வாங்கலாம் அப்படின்றத வாங்க டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் நம்ம பே பண்ணாம இலவசமா கிடைக்கக்கூடிய டிக்கெட் பத்தின தகவலை பார்க்கலாம். இதுல 2 விதமான தர்ஷன் டிக்கெட் இருக்கு. அதுல ஒண்ணு கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம். இந்த டிக்கெட் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. அதே மாதிரி திருமலையில அஸ்வினி ஹாஸ்பிட்டல்ல பிளட் டொனேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கும் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஃப்ரீயாவே கிடைக்கும். இது ரெண்டுமே ஃப்ரீ தான். நம்ம எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை. அதுக்கான டாக்குமெண்ட், அதோட ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனத்துக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கேட்டகரியில தரிசனம் போறதுக்கு உங்களோட குழந்தைக்கு 1 வயசுக்கு குறைவா இருக்கணும். சில நேரம் 1 வயசு 1 மாசம் இந்த மாதிரி இருந்தாலுமே அலோவ் பண்றாங்க. சோ நீங்க ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். 1 வயசு அதுக்கு கம்மினா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நீங்க டைரக்டா இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு தர்ஷன் பார்க்கலாம். ஆஃப்லைன்ல நம்ம போயிட்டு சேம் டேயே தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு சாமி பாக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம ப்ரீ புக்கிங்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. இன்ஸ்டடா போயிட்டு தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வீட்ல இருந்து போகும்போது உங்களோட குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டும் இல்ல அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் பண்ண சம்மரி காப்பி கொடுத்துருப்பாங்க, அந்த காப்பி எடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, ஃபாதர் மதரோட ஆதார் கார்டு ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். காலையில 12 மணில இருந்து 6 மணிக்குள்ள திருமலையில இருக்கக்கூடிய சுபதம் என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் கொடுத்துருவாங்க. சோ இதுதான் ப்ரொசீஜர். இதை வாங்கிட்டு போனீங்கன்னா மேக்சிமம் எவ்வளவு நேரம் ஆகும் தர்ஷன் பாக்கிறதுக்குன்னா 1 மணி நேரத்துல நீங்க சாமி பார்த்துட்டு வந்துடலாம். 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டுக்கான டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்க வாங்கிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதையும் நீங்க வாங்கிட்டு வரலாம். இந்த டிக்கெட்ல குழந்தையோட பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கூட பிறந்த சிபிலிங்ஸ் இருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அதே போல இன்னொரு 300 ரூபாய் தரிசனம் இலவசமா நமக்கு கிடைக்கிறது திருமலையில இருக்கக்கூடிய அஸ்வினி ஹாஸ்பிட்டல்ல பிளட் டொனேஷன் கொடுக்கக்கூடியவங்களுக்கும் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. சோ இதோ 5 பேர் தான் டொனேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இப்ப ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. காலையில ஒரு 8:30க்கெல்லாம் நீங்க அஸ்வினி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பிளட் டொனேஷன் பண்றதுக்கான செக்அப் எல்லாமே பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்சத்துல நீங்க பிளட் டொனேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுப்பாங்க. லட்டு வாங்குறதுக்கு ஒரு லெட்டரும், நீங்க டொனேஷன் பண்ணிட்டு 300 ரூபாய் தர்ஷனத்துக்கான டிக்கெட்டுக்கு ஒரு லெட்டர்ல உங்களோட நேம் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த தரிசன டிக்கெட் எல்லாமே நீங்க சேம் டே தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க போய் தர்ஷன் பார்த்துடணும். இதோட என்ட்ரியுமே சுபதம் என்ட்ரி தான். நீங்க அங்க போயிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் நீங்க சாமி பார்த்துட்டு லட்டு கவுண்டர்ஸ்ல லட்டுமே வாங்கிக்கலாம். சோ இது ரெண்டுமே ஃப்ரீ தான். அண்ட் ஆஃப்லைன்ல தான் இந்த 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். இதோட புக்கிங் ப்ரொசீஜர் இதுதான். அதுக்கு அடுத்தது ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வேற என்ன கேட்டகரியில கிடைக்குது அப்படின்னா என்ஆர்ஐ, அதே மாதிரி ஃபாரினர், டிஃபென்ஸ், இந்த 3 கேட்டகரியுமே 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைன்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். சேம் டேல கியூல போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 தர்ஷனுக்குமே என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது ஏடிசி சர்க்கிள். 300 ரூபாய் தர்ஷன் கியூக்கான என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, சேம் அதே தான். அந்த கியூல ஜாயின் பண்ணி தான் நீங்க டிக்கெட் ஸ்கேன் பண்ணக்கூடிய கவுண்டர்ஸ்ல உங்களுக்கு கவுண்டர் அங்கேயே இருக்கும். அதுல நம்ம ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு தர்ஷன் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். போகும்போது நீங்க கண்டிப்பா கேஷ் கையில வச்சுக்கோங்க. கேஷா தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் என்ஆர்ஐ கேட்டகரியில நீங்க போறீங்க அப்படின்னாலும் சரி, ஃபாரினர் கேட்டகரியா இருந்தாலும் சரி, இது ரெண்டுக்குமே டைம் கேப் இருக்கு. அதாவது நீங்க இந்தியாவுக்கு 30 நாள் இருக்கணும். உங்களோட பாஸ்போர்ட்ல அரைவல் சீல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அரைவல் சீல்ல இருந்து 30 நாளுக்குள்ள நீங்க போகணும். 30 நாளுக்கு அப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. அந்த 30 நாளுக்குள்ள நீங்க திருமலைக்கு போற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி சம்பந்தப்பட்ட பர்சனுக்கு மட்டும்தான் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்களே தவிர உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இவங்களை யாரையுமே நீங்க கூட்டிட்டு போக முடியாது. என்ஆர்ஐனா என்ஆர்ஐ மட்டும்தான். ஸோ உங்களோட ஒய்ஃபும் வந்து என்ஆர்ஐயா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விசா இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு, லோக்கல் ஐடி கார்டு வச்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு தனியா டிக்கெட் வாங்கி கூட்டிட்டு போகலாம். என்ஆர்ஐ கேட்டகரியில போக போறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும்னா உங்களோட பாஸ்போர்ட், அதுக்கு அடுத்தது விசா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான ஐடி கார்டு, இந்தியா கவர்மெண்டோட ஐடி கார்டு, ஆதார் கார்டு கூட இருக்கலாம். ஸோ இதுல 3 ப்ரூஃபும் நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஃபாரினர்ஸா இருந்தாங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட்டும் 30 டேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த விசா என்ட்ரி நீங்க வந்து வச்சிருந்தாலே போதுமானது. இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்க 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு சாமி பார்க்க முடியும். இதுலயே இருக்கக்கூடிய அடுத்த கேட்டகரி வந்து டிஃபென்ஸ் கேட்டகரி. ஸோ இதுக்கும் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ண தேவையில்லை, ஆஃப்லைன்லயே நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இப்போ நீங்க டிஃபென்ஸ்ல வந்து சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ரிவிலேஜ் கிடைக்கும்னா உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட ஸ்பௌஸும், உங்களோட கிட்ஸ் இவங்களை யாரை வேணாலும் நீங்க கூட்டிட்டு போகலாம். அங்க போகும்போது உங்களோட டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கான ஐடி கார்டு, அதே மாதிரி உங்களுக்கான கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஆஃப்லைன்ல தான் வாங்குற மாதிரி இருக்கும். நான் ரிட்டையர் ஆன ஒரு டிஃபென்ஸ் பர்சன் என்ன பண்றது அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் வந்து தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க, ஃபேமிலிக்கு வந்து இந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கறது இல்ல. போறதுக்கு முன்னாடி நீங்க டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி கூட ரிட்டையர் ஆனவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ரஷ் இருக்கும். ஸோ நீங்க வீக் டேஸ்ல போனீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாவே இருக்கும். முக்கியமான நாட்கள்ல இந்த தரிசனங்கள் வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க, மற்ற நாட்கள்ல உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இப்போ சொன்ன நான் 3 கேட்டகரியுமே 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைன்லயே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது நீங்க வாங்கிட்டு மத்த 300 ரூபாய் தர்ஷன்ல போறவங்க கூடயே போய் நீங்க வந்து சாமி பார்த்துக்கலாம். இது வந்து ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய ஒரு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட். அடுத்துதான் ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் பார்க்கலாம். இந்த 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ல என்ன அப்படின்னா நம்ம சேவா பார்த்துட்டு சாமி தர்ஷன் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய ஒரு தர்ஷன் ஆப்ஷன் தான். இதுல வந்து நீங்க முன்னாடி சொன்ன கேட்டகரியில எங்களுக்கு எதுவுமே சூட்டபிள் ஆகல, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா அடுத்து பார்க்க போற கேட்டகரியுமே வந்து உங்களுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, அது பொறுத்து தான் நீங்க பார்க்க முடியும். அது என்ன கேட்டகரி அப்படின்னா நியூலி மேரிட் கப்பிள்ஸ், அதாவது புதுசா கல்யாணமான கப்பிள்ஸ் வந்து தர்ஷன் பார்க்கணும் திருமலைக்கு போயிட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தனியா உங்களுக்கு வந்து கல்யாணோற்சவ சேவா டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா நீங்க மேரேஜ் ஆகி 7 நாளுக்குள்ள திருமலைக்கு போகணும். உங்களோட மேரேஜ் இன்விடேஷன், அதே மாதிரி மேரேஜ் போட்டோ வந்து வச்சிருக்கணும், உங்களோட ஆதார் கார்டு. ஸோ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த 2 கப்பிளோட ஆதார் கார்டு இருக்கணும். அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. திருமலையில இருக்கக்கூடிய சிஆர் ஆபீஸ்ல இருக்க ஆர்ஜிதம் கவுண்டர்ல போயிட்டு நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து டெய்லியுமே வந்து நியூலி மேரிட் கப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லக்கி டிப்ல அந்த போர்டுல பார்த்தாலுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ், முதல்ல வரவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றபடி தான் கொடுக்குறாங்க. அதுல போயிட்டு நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அடுத்த நாளுக்கான கல்யாணோற்சவ டிக்கெட் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் டே நீங்க கல்யாணோற்சவத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மூலவர் தர்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திருமலையிலே நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலும் திருமலையிலே கல்யாணம் பண்றதுக்கும் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட சில பேருக்கு தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க, அது வழியா நம்ம சாமி வந்து பார்க்க முடியும். இது எல்லாம் இல்லாம நம்ம ஜென்ரலா போகக்கூடிய எந்த காமன் பீப்புளா இருந்தாலுமே வாங்கக்கூடிய 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் அப்படின்றது லக்கி டிப்ல கொடுக்கக்கூடிய கல்யாணோற்சவ சேவா டிக்கெட் தான். இது வீக் டேஸ்ல வந்து நமக்கு இதோட என்ரோல்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு 50 டிக்கெட்ஸோ இல்ல 80 டிக்கெட்ஸ் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அந்த 80 டிக்கெட்ஸ்க்குள்ளேயே தான் நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஒரு 50 பேர் தான் பண்ணிருக்காங்க, 60 பேர் தான் பண்ணிருக்காங்கன்னா அந்த 60 பேத்துக்குமே டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. லக்கி டிப்ல அது வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிக்கெட் கவுண்டிங்க்கு அதிகமா 50 டிக்கெட் கொடுத்தாங்கன்னா 60 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ லக்கி டிப் வந்து கண்டக்ட் பண்ணி செலக்ட் ஆகிறவங்களுக்கு இந்த சேவா டிக்கெட் வந்து அலர்ட் ஆகும். அதை நீங்க வாங்கிட்டு அடுத்த நாள் வந்து சேவா அட்டன் பண்ணிட்டு சாமி தர்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஆஃப்லைன்ல உங்களுக்கு இந்தந்த வாய்ப்புகள்ல 300 ரூபாய் தரிசன டிக்கெட், 500 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைக்கும். ஸோ ஜென்ரலா நம்ம எஸ்எஸ்டி வாங்குற மாதிரி யாருனாலும் போயிட்டு வாங்கக்கூடிய மாதிரி 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடையாது. இந்த கேட்டகரிஸ்ல மட்டும்தான் ஆஃப்லைன்ல கொடுக்குறாங்க. உங்களுக்கு கன்ஃபார்மா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்லயே நிறைய வழிகள் இருக்கு. அதுல நீங்க ஒரு வழிகள்ல வந்து இந்த 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்க சாமி பார்க்கலாம். அது கூடவே இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு தரிசனம் அப்படின்றது நார்மலா தான் இருக்கு. ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் தான் நேரடி சர்வ தரிசனத்துக்கு ஆகுது. மொத்தமா 12 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,570 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கு. வீக் டேஸ் அப்படின்றது நார்மலா தான் இருக்கும். நாளைக்கு புதன்கிழமை உங்களுக்கு நாளைக்கும் நார்மலா தான் இருக்கும். இதுவே நீங்க வந்து
வியாழக்கிழமைகளை தர்ஷன் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா வியாழக்கிழமைகள்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகும். மத்த நாட்கள்ல ஓரளவுக்கு இருக்கும். சோ உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 மணி நேரமும், ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 4 மணி நேரம் இல்லைன்னா 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். சோ இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். டெய்லியும் கீழ் திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்க தர்ஷன் போகலாம். 300 ரூபாய் தரிசனம் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன கேட்டகரிஸை இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த லக்கி டிப்ல உங்களுக்கு இந்த கல்யாணோற்சவ சேவா மட்டும் இல்லாம சுப்ரபாத சேவாவும் இருக்கும். நீங்க அதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃப்லைன்ல கன்ஃபார்மா நீங்க தர்ஷன் டிக்கெட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் நேரடி சர்வ தர்ஷனத்துல தாராளமா கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 10ல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள ஆவரேஜா நீங்க தர்ஷன் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.